சென்னையில் இருந்து கன்னியாகுமரி சென்ற கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு பட்டியல் முன்பதிவு செய்யாத பயணிகள் ஏறியதால் முன்பதிவு செய்து வந்த பயணிகள் அவதிப்பட்டனர். சென்னை எழும்பூரில் இருந்து கன்னியாகுமரிக்கு புறப்பட்ட அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் தாம்பரத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் முன்பதிவு செய்த பெட்டியில் ஏறியதால் முன்பதிவு செய்து பயணம் செய்தவர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளானார்கள். பெண்கள் கழிவறை செல்லக்கூட முடியாமல் தவித்தனர். கோச்சில் அன்ரிசர்வ்காரங்க ஃபுல்லாக ஏறி ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அப்புறம் இது ரிசர்வ் கோச்சுக்காரங்க எப்படி போக முடியும் நிம்மதியாக? பாருங்க, எங்களுக்கு S1 கம்பார்ட்மெண்ட்ல ஏறவே விடலை. எங்களை ஏறினது S2ல ஏற விடலை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் 2 பேரும். ஒரு ஆள் ரூபா இருக்குது, ஒரு ஆள் ரூபா கிடையாது. யார் ஏறினாலும் ஒரு ஆள் இறங்கினாலும் 2 பேருமே வீட்டுக்கு போகிறது கஷ்டம். அங்கேருந்து நாங்கள் முக்கிய திணறி எடுத்து வந்திருக்கோம். டிக்கெட் பரிசோதகரை தொடர்பு கொண்டும் பலனில்லாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் விருத்தாச்சலம் கடந்த பிறகு சங்கிலியை பிடித்து ரயிலை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் சென்ற பிறகு ரயில்வே பாதுகாப்பு படையினர் முன்பதிவு செய்யாத பயணிகளை இறக்கிவிட்டு முன்பதிவு செய்யாத பெட்டிக்கு அனுப்பி வைத்தனர். பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் கேள்விப்பட்ட இது போன்ற சம்பவங்கள் தற்போது அடிக்கடி நடந்து வருகின்றன. ஒவ்வொரு ரயிலிலும் முன்பதிவில்லாத பெட்டிகள் 3 அல்லது 4 மட்டுமே இணைக்கப்படும் நிலையில் டிக்கெட்டுகளோ வரம்பின்றி கொடுக்கப்படுகின்றன. ஒரு ரயிலில் எழும்பூரிலேயே முன்பதிவு செய்யாத பெட்டிகள் நிறைந்து விடும்போது தாம்பரத்தில் டிக்கெட் எடுத்து காத்திருக்கும் பயணிகள் முன்பதிவு பெட்டிகளிலேயே ஏறும் நிலை ஏற்படுகிறது. சட்டப்படி முன்பதிவு செய்த பெட்டிகளில் ஏறக்கூடாது என்பதால் டிக்கெட் பரிசோதகரும் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் அவர்களை அடுத்த ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டு தங்கள் கடமையை செவ்வனே செய்து முடிக்கிறார்கள். பணம் கொடுத்து டிக்கெட் எடுத்தும் நள்ளிரவு நேரத்தில் நடுவழியில் இறக்கிவிடப்படும் பயணிகள் திக்கு தெரியாமல் தவிக்கிறார்கள். முன்கூட்டியே திட்டமிட்டு முன்பதிவு செய்து வந்தால் முன்பதிவு செய்யாதவர்களால் தங்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக முன்பதிவு செய்த பயணிகள் ஒரு புறம் குமுறுகிறார்கள். ஏசி கோச்சில் அந்த S7 கோச்சில் ஏறினா எல்லாரையுமே கடைசி 1 and 2 இந்த இன்ஜின் பக்கத்தில் சேர்த்துடுறாங்க. அன்ரிசர்வ்டு அவ்வளோ பேரும் இங்கே ஏறிடுறாங்க. ஒருத்தராலையும் பாத்ரூம் போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல. கோச்சை குறைச்சிடுறாங்க. குறைச்சதுனால இந்த பாதிப்பு இந்த ட்ரெயினில் இந்த மாதிரி எல்லா ட்ரெயினும் நெல்லையில் எல்லாத்துலேயுமே 7 கோச்சு 8 கோச்சு 12 கோச்சு இருக்க வேண்டிய இடத்துல 7 கோச்சு 6 கோச்சு இப்படி தானே பண்ணியிருக்காங்க. இந்த அன்ரிசர்வ்ட கீழே இறக்கவே விட மாட்டேங்கிறாங்க. இப்படி ஏன்னா அவங்களும் அப்படி போயிடுறாங்க. இது காரணம் கோச் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். ஒன்று இல்லையா, ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அப் டு திருச்சி வரைக்கும் ஒன்று இந்த ட்ரெயினுக்கு அடுத்தது ஒன்று போடுங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் ரிசர்வ் பண்ணுறது அர்த்தமே இல்லாமல் போயிடுது. சில இடங்களில் இது முன்பதிவு செய்த பயணிகளுக்கும் முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கும் இடையேயான மோதலாக மாறிவிடுகிறது. முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கு டிக்கெட் கொடுப்பதோடு மட்டுமின்றி அவர்களின் பயணத்தை ரயில்வே நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். அதற்கு முன்பதிவு இல்லாத டிக்கெட்டுகளை வரைமுறை செய்வதுடன் முன்பதிவு இல்லாத பெட்டிகளை அதிகம் சேர்க்க வேண்டும். மதுரை போறோம், எல்லாம் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காண்டி போறோம். டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ ட்ரெயின் ஏறலான்ட்டு எல்லாம் நிக்கிறோம். ட்ரெயின் ஃபுல்லா இருக்கு. எல்லாமே அன்ரிசர்வ் கொண்டு ஃபுல்லா இருக்கு. இது ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தான் பண்றாங்க. ரிசர்வேஷன் எல்லாமே ரிசர்வேஷன் கோச்சா தான் இருக்கு. 2 பெட்டி, இதுல முன்னாடி 2 பெட்டி, பின்னாடி 2 பெட்டி, இது மட்டும் தான் அன்ரிசர்வ். பொதுமக்களுக்குன்னு விடக்கூடிய இதுதான். அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லா தான் இருக்கு. இதுல ஒருத்தரும் ஏற முடியல. 21 லட்சத்துக்கும் அதிகமான ஊழியர்களுடன் இயங்கி வரும் நாட்டின் 2வது மிகப்பெரிய துறையான ரயில்வே துறை ஒரு சாமானியனின் பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.